அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமும் இணைந்து வருவதனால எப்படி முன்னோர்கள் வழிபாட்டினை செய்கிறது அப்படின்னு பல பேருக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். கிரகண காலத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்திருக்கும். அதற்கான விளக்கத்தையும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் மகாலய அமாவாசையின் புராண கதைகளை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மோட தங்கி இருக்கிற இந்த 15 நாட்களும் பித்ருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். மகாலய அமாவாசை அன்னைக்கு சில குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபடுவதனால பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதோடு ஓராண்டு முழுவதும் பித்ருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலனும் கிடைக்கும். ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசைகளை தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிக உயர்வானதாக சொல்லப்படுது. காரணம், இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடனேயே தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதே மாதிரி எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததும் இந்த மகாலய அமாவாசை தான். அதனால தான் வருடத்தில் எந்த மாதத்துலேயும் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறு இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் ஓராண்டு முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் நம் மீது எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தணித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான முக்கியமான நாளாக மகாலய அமாவாசை தினம் கருதப்படுது. இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் பித்ருக்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களின் முழு ஆசியையும் பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களின் முழு ஆசிகளையும் பெறுவதற்கு நாம் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறந்தது. குளக்கரை என்பது தேங்குகின்ற தண்ணீர் ஆகும். ஆனால் ஆறு மற்றும் கடல் நீர் என்பது நகரக்கூடியது. இதனால் இவைகளில் நீராடி அவற்றின் கரையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதே மாதிரி ஆற்றங்கரையில் மீன்கள் இருந்தால் அவற்றிற்கு பொறி வாங்கி போடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பித்ருக்கள் மீன்களின் வடிவில் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் ஆறு, குளம் ஆகியவற்றில் இருக்கும் மீன்களுக்கு பொரியை உணவாக அளிப்பது சிறந்தது. இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரத்தோடு இணைந்து வருது. உத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும். சூரிய பகவானே பித்ரு காரியங்களுக்குரிய பலன்களை தரக்கூடியவர் அப்படின்றதுனால காலை சூரிய உதயத்திற்கு பிறகு 9:30 மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்பு. அதன் பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, 2 மஞ்சள் வாழைப்பழம், சிறிது வெல்லம் ஆகியவற்றை தானமாக அளிக்க வேண்டும். பிறகு பசுமாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கிவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும். வீட்டில் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்திற்குள் பித்ருக்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டி படைக்க வேண்டும். பிறகு முதலில் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். இதில் காகம், இயலாதவர்கள் ஆகிய இருவருமே சனி பகவானை குறிக்கக்கூடியதாகும். இவர்கள் இருவருக்கும் உணவளிப்பதன் மூலமாக கர்மகாரகனான சனி பகவானும் நம்முடைய பித்ருக்களும் மனம் மகிழ்வார்கள். இந்த காகத்திற்கு உணவு வழங்குவது ஒரு முறையாகவே சொல்லப்பட்டிருக்கு. மகாலய அமாவாசை அன்னைக்கு ஆண்கள் ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலையில் அவர்கள் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வருவதற்குள் பெண்கள் வழக்கமாக செய்வது போல் சாதம் வடித்து வைக்கக்கூடாது. அன்றைய தினம் வெண்கலம், எவர் சில்வர் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தான் சமைக்க வேண்டும். கண்டிப்பாக பித்தளை பாத்திரத்தில் சாதம் வடிக்கக்கூடாது. தனியாக ஒரு அளவிற்கு அரிசியை எடுத்து வேக வைத்து வடித்து சாதம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த சாதத்தோடு கருப்பு எள் கலந்து ஒரு உருண்டையாக பிடித்து வைத்து தர்ப்பணம் கொடுத்துவிட்டு திரும்பும்போது 2 அல்லது 4 தர்ப்பைகளை ஆண்கள் வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும். வீட்டிற்கு வந்ததும் ஒரு தாம்பாளத்தில் கையில் எள் வைத்து தண்ணீர் ஊற்றி இறைக்க வேண்டும்.
பிறகு வீட்டின் மேற்பகுதிக்கு சென்று தர்ப்பை புற்களை கிழக்கு மேற்காக இரண்டையும் வடக்கு தெற்காக இரண்டையும் வைத்து அதற்கு நடுவில் எள் கலந்த சாதத்தை வைத்து கையில் தண்ணீர் எடுத்து நெய்வேத்தியம் செய்துவிட்டு காகத்தை அழைத்து விட்டு வந்துவிட வேண்டும். அந்த சாதத்தை காகம் சாப்பிடுகிறதா என கண்காணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காகத்திற்கு இந்த முறையில் சாதம் வைத்த பிறகு முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து படையலிட வேண்டும். தீபாராதனை காட்டி தண்ணீர் விட்டு நெய்வேத்தியம் செய்த பிறகுதான் நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மகாலய அமாவாசை அன்று ஒருவேளை மட்டும்தான் உணவு அருந்த வேண்டும். காலையில் கண்டிப்பாக உபவாசம் இருந்துதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பகலில் முன்னோர்களுக்கு படைத்த பிறகு உணவு சாப்பிட வேண்டும். அதேபோல் இரவு உணவாக பால், பழம் அல்லது மிக எளிமையான உணவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அமாவாசை நாளில் சமைக்கும் உணவை படையல் வைத்து நம் முன்னோர்களுக்கு கொடுக்கும் விதமாக நம் காக்கைகளுக்கும் கொடுக்கிறோம். அந்த நாளில் சமைக்க வேண்டிய காய்கறிகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு தனி பட்டியலே இருக்குது. பொதுவாக கீரை, காய், கிழங்கு ஆகிய பொருட்கள் மட்டுமே சாப்பாட்டில் இருக்க வேண்டும். அவற்றில் மிக முக்கியமானதுதான் வாழைக்காய். ஏன்னா முன்னோர்களின் ஆசிர்வாதத்தால் நம் குலமும் சந்நிதிகளும் வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாழைக்காய் தவறாமல் அந்த நாளில் சமைக்கப்படுது. இதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு. ராஜவம்சத்தை சேர்ந்த விஸ்வாமித்திரர் என்பவர் புகழ்பெற்ற ராஜ ரிஷி ஆவார். இவரின் கடுமையான தவப்பயனால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார். அதோட இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தையும் பெற்றார். ஆனால் இந்த பட்டத்தை இவர் பெறுவதற்கு முன் இவருக்கு வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது. ஒரு நாள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை நோக்கி தன் முன்னோர் தவசத்திற்கு தன் குடலுக்கு சாப்பிட வருமாறு அழைச்சிருக்காரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனும் போட்டாரு. அது என்ன அப்படி? நீங்க செய்யற தவச சாப்பாட்டுல 108 வகை காய்கறிகளை செய்து படைக்கணும் அப்படின்றது தான். விஸ்வாமித்திரர் தன்னை அவமானப்படுத்ததான் இப்படி செய்கிறாரு அப்படின்னு வசிஷ்டரும் சரி 108 வகை காய்கறிகள் தானே, தாராளமாக செய்யலாமே அப்படின்னு அருந்ததியிடம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு வழியாக தவசம் கொடுக்கும் நாளும் வந்தது. விஸ்வாமித்திரர் சாப்பிட உட்கார்ந்தாரு. அப்போது அவருக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் பாகற்காய், பலாப்பழம், பிரண்டை துவையல் என அந்த இலையில் எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் விஸ்வாமித்திரர் கேட்டபடி அதில் 108 காய்கறிகள் இல்லாததுனால கோபம் அடைஞ்ச விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பார்த்து 108 காய்கறிகள் எங்கே அப்படின்னு கேட்டார். அவரோ தான் அருந்ததியிடம் சொல்லிவிட்டதாகவும் நீங்கள் அவளிடம் கேட்கும்படி சொன்னார். இங்கு நடப்பதை அறிந்த அருந்ததி ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்குமே அப்படின்னு விஸ்வாமித்திரர் கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட விஸ்வாமித்திரர் வாயடைச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசாமல் சாப்பிட்டுட்டு வாழ்த்து விட்டு போனார். அவங்க அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொதுவாக திதி அன்னைக்கு சமைக்கப்படும் உணவில் பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை துவையல் 300 காய்களுக்கும், பலாப்பழம் 600 காய்களுக்கும் சமமாகுமா. இதோட வாழைக்காய் சேர்த்தால் 1008 ஆகும். இதுவே அந்த பாடலுக்கு அர்த்தம் அப்படின்றதுனால விஸ்வாமித்திரர் வாய் அடைச்சி போயிட்டாரு. நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வரும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக சொல்லப்படுது. அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களது மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க. முன்னோர்களின் ஆசியினால்தான் நாம் இந்த உலகத்தில் அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ முடியுது. எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு தினசரி உணவிட வேண்டும் என்ற பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க. இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை வளரும், குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலைக்கும். காகம் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்றதுனால காகத்துக்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரக்கூடிய கெடு பலன்களில் இருந்தும் விடுபடலாம். இறைவனின் பரிபூரண அருளையும் அன்பையும் பெற முடியும். 7.5 சனி நடைபெறும் காலங்களில் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் 7.5 சனியின் தாக்கம் சற்று குறையும். அது மட்டும் அல்லாமல் காகத்துக்கு நாம் உணவிடும் போது உணவை சாப்பிடுவதோடு
வீட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தா அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்யுது. இதனால் நோய்கள் நம்ம அண்டாமல் இருக்க உதவுது. காகத்துக்கு உணவளிக்கும் போது காகமானது தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்ளுது. இதனை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்துது. காகத்துக்கு உணவு வைப்பதன் மூலமாக முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்கும், சனி பகவானின் அருளும் கிடைக்கப்பெறும். இந்த ஆண்டு மகாலயபட்ச அமாவாசையோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் நிகழ உள்ளது. இது இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணமும் இதுதான். இதனால் கிரகணத்தன்னைக்கு பித்ருக்களை வழிபடலாமா, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது கிரகணத்தினால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் போன்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:15 மணிக்கு துவங்கி அக்டோபர் 3ஆம் தேதி காலை 3:17 வரை சூரிய கிரகணம் நிகழ உள்ளதாக சொல்லப்படுது. கடைசி 7 நிமிடங்கள் 25 நொடிகள் கிரகண உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் தெரியாது அப்படின்றதுனால கிரகணத்தினால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. தெற்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் மட்டுமே சூரிய கிரகணத்தை காண முடியும் என அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவதற்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே சமயத்தில் மகாலய அமாவாசை அன்னைக்கு சூரியன், சந்திரன், கேது, புதன் ஆகிய கிரகங்களும் கன்னி ராசியில் ஒன்று சேர்வதாக அமைந்துள்ளது. சந்திரன் கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் நுழைவதாக அமைந்துள்ளதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது உடல் நிலையில் சிறிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கன்னி ராசிக்காரர்கள் மட்டும் மகாலய அமாவாசை அன்னைக்கு அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காய் விட்டு வழிபடுவது சிறப்பு. இல்லை அப்படின்னா மட்ட தேங்காய், அரிசி ஆகியவற்றை கோவில் அர்ச்சகர் அல்லது வேறு யாருக்காவது தானமாக அளிப்பது ரொம்பவும் சிறப்பானதாகும். மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்யப்படும் தானங்களில் மிகவும் சிறந்தது அன்னதானம். இந்த நாளில் வீட்டில் செய்ததோ அல்லது கடையில் வாங்கியோ யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பு. இது தவிர அரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், தட்சணை, வஸ்திரம் ஆகிய 5 பொருட்களையும் அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக வழங்குவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை தரும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு இந்த தானங்களையும் செய்வதனால முன்னோர்களின் அருளை பரிபூரணமாக பெற முடியும். சூரிய கிரகணத்தன்னைக்கு இந்தியாவுக்கு இந்த முறை தொடர்பு கிடையாது அப்படின்றதுனால இந்தியாவில் வசிப்பவர்கள் தாராளமாக வழக்கம் போல முன்னோர்களின் வழிபாட்டினை செய்யலாம், தர்ப்பணமும் கொடுக்கலாம். பொதுவாக கிரகணம் என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாகவே கருதப்படுது. இதனால் கிரகணத்தன்னைக்கு மகாலய அமாவாசை வழிபாட்டினை செய்கிறது, தானங்கள் அளிப்பது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகும். குறிப்பாக காகம் போன்ற உயிரினங்களுக்கு, தெரு ஓரங்களில் வசிப்பவர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவற்றை தானமாக அளித்து வேண்டிய உதவிகளை செய்தால் பித்ருக்களின் மனம் மகிழும் அப்படின்றது ஐதீகம். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் வழங்கினால் அவர்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். இந்த மகாலய அமாவாசையானது உன்னதமான அமாவாசையாக விளங்குது. இந்த மகாலய பட்சத்தில் முன்னோர்களை வணங்கி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக நமக்கும் நம்முடைய சந்நிதிகளுக்கும் முன்னேற்றமும், வாழ்க்கையில் நிம்மதியும், நன்மைகள், வாழ்வில் முன்னேற்றமும் அடைய பெறலாம். இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தின் தாக்குதலை பற்றியும் மகாலய அமாவாசையின் புராண கதைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும், நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்களோ அவர்களுடைய பேரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.